السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: تنام عيناي ولا ينام قلبي. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கக்கூடிய அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை நழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்னாரை அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும், இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கலிமா சொன்ன நிலைமையில், தௌபா செய்த நிலைமையில், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலைமையில், நாம் அல்லாஹ்வை புரிந்து கொண்ட நிலைமையில் மரணமாகக்கூடிய ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய நல்ல முடிவை, நல்ல மரணத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் முஹர்ரம் மாதம் கழிந்து அடுத்து சஃபர் மாதத்தினுடைய இறுதியிலே நாம் வீற்றிருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய மாதம், ஓரிரு நாட்களிலே வரக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இன்றைய தினம், இன்றைய மகரிபிலிருந்து சஃபர் மாதத்தினுடைய பிற 28, இன்று பிற 28, நாளை மகரிபிலிருந்து பிற 29, இன்ஷா அல்லாஹ் ஞாயிறு மாலை பிறை பிறந்துவிட்டால் ரபியுல் அவ்வல், முதல் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபியுல் அவ்வல், இந்த மாதத்தினுடைய முதல் பிறை ஆரம்பமாகிவிடும். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் அகிலத்திற்கு அருட்பிளம்பாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து அவர்கள் மீது தன் உயிரை விட மேலாக பிரியம் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மூமின்களே இல்லை. உண்மையான மூமினாக இருப்பவர்கள் கண்டிப்பாக தன் உயிரை விட மேலாக அந்த நாயகத்தை பிரியம் கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறினானோ, அப்படிப்பட்ட நம் உயிருக்கு மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து 1500வது பிறந்த தினம்
1500வது வருட பிறந்த தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எந்த ஒன்றையும் விளங்காமல் இருக்கும் பொழுது, அதனுடைய மகத்துவத்தை விளங்காத பொழுது நாமும் அதை மதிப்பதற்கு தவறிவிடுவோம். அன்னாசு ஆயுதாவும் நிமா ஜஹிலு என்பதாக சொல்லுவார்கள். மனிதர்கள் அறியாதவற்றிற்கு எதிரியாக இருப்பார்கள். சயின்ஸுடைய ஒரு கண்டுபிடிப்பை, விஞ்ஞான விஷயத்தை பேசினால் ஒரு பாமர மனிதனுக்கு அதை பற்றி தெரியவில்லை என்றால் அதை எதிர்க்கக்கூடியவனாக ஆகிவிடுவான். அது எப்படி சாத்தியம் என்பதாக அதை எதிர்ப்பான், மறுப்பான். ஒன்றை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டால் அதன் மீது அது நல்லதாக இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் பிரியம் ஏற்படும். சிறப்புடையவருடைய சிறப்பை இன்னொரு சிறப்புடையவர் தான் அறிய முடியும் என்பதாக அரபியிலே ஒரு பழமொழி கூறப்படும். ஒரு சிறப்பானவருடைய சிறப்பை அறிவதற்கு மற்றொரு சிறப்பானவருக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். மட்டமானவருக்கு சிறப்பானவருடைய சிறப்பு தெரியாது என்பதாக சொல்லுவார்கள். ஆக ஒன்றினுடைய மகத்தான ஒன்றினுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிவிட்டோமே என்றால் உண்மையான உள்ளம் கொண்ட மனிதாபியமானம் உண்டான நல்ல உள்ளம் அதன் மீது பிரியம் கொள்ளக்கூடியதாக மாறிவிடுவது இயற்கையாக இருக்கின்றது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரை விட மேலாக பிரியம் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், நாம் அப்படி உண்மையாக நம் உயிரை விட நேசிக்க வேண்டும் என்றால் நாயகத்தினுடைய மகத்துவத்தை, அவர்களுடைய சிறப்பு அம்சத்தை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். அறிந்து விட்டோமே என்றால் நம்மளை அறியாம உலகத்தில் உண்டான அனைத்தையும் விட, ஏன் தாய் தந்தை மனைவி மக்கள் சொத்து சுகம் வானம் பூமி எல்லாவற்றையும் விட அந்த நாயகத்தின் மீது ஏன் நாம் உயிரையும் விட மேலாக பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படி பேசுகிறான். அம்லம் யரிஃபு ரசூலஹும், அவர்கள் இந்த மக்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை இன்னும் அறியவில்லையா? அவர்களுடைய அகமியத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய உயர்வை, உன்னதத்தை இன்னும் அறியவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். எனவே நாயகத்தினுடைய மகத்துவத்தை அறிவது நம்முடைய ஈமானை உறுதியாக்கக்கூடியதாக, ஈமானை பூரணமாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், நபியே, நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள், உங்களுடைய உபதேசத்தை கேட்கிறார்கள், ஆனால் ஈமான் கொள்வதில்லை. என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் யார் என்பதனுடைய மகத்துவத்தை அவர்கள் விளங்கவில்லை. வஇன் ததுஉஹும் இலல் ஹுதா, நபியே, நீங்கள் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தீர்கள் என்றால் லா யஸ்மஉ, அவர்கள் கேட்க மாட்டார்கள். உங்களுடைய அவையிலே இருப்பார்கள், ஆனால் காது கொடுத்து உலமாற கேட்க மாட்டார்கள். நீங்கள் எல்லோரும் மூமினாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு பலருக்கும் அழைப்பு கொடுக்கின்றீர்கள், எல்லோருக்கும் கொடுக்கின்றீர்கள். அவர்கள் கேட்பதில்லை, ஈமான் கொள்வதில்லை. ஏன் தெரியுமா? வதராஹும் யன்துரூன இலைக்க வஹும் லா யுப்சிரூன். அற்புதமாக இந்த ஒரு வசனத்தினுடைய பாதி வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அறிவது என்பது 3 வகையான அறிவு. ஒன்று கண்ணால் பார்த்து அறிவது, இரண்டாவது சிந்தனையால் மூளையால் சிந்தித்து அறிவது, மூன்றாவது உள்ளத்தால் உளமாற அறிவது. இந்த 3 அறிவையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். நபியே, நீங்கள் ஈமானின் பக்கம் அவர்களை அழைக்கிறீர்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பல பேர் உங்களுடைய ஈமானை, உங்களை நம்புவது கிடையாது, ஈமானின் பக்கம் வருவது கிடையாது. ஏன் தெரியுமா? வஇன் ததுஉஹும் இலல் ஹுதா லா யஸ்மஉ, நீங்கள் நேர்வழியின் பக்கம் அழைத்தாலும் அவர்கள் செவிமடுப்பதில்லை, உளமாற செவிமடுப்பதில்லை. வதராஹும், நீங்கள் அவர்களை கருதி கொள்கிறீர்கள். யன்துரூன இலைக்க, உங்கள் பக்கம் அவர்கள் கண்ணை கொண்டு பார்ப்பதாக. நீங்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது உங்களிடத்திலே அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் உங்களையே பார்ப்பார்கள். நீங்கள் சிந்தனையால் விளங்கிக் கொள்கிறீர்கள், கருதுகிறீர்கள், நினைக்கிறீர்கள். யன்துரூன இலைக்க,
அவர்கள் உங்கள் பக்கம் பார்ப்பதை வஹும் லா யுப்சிரூன், ஆனால் அவர்கள் உள்ளத்தால உளமாற பார்க்கவில்லை என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அதிலே குறிப்பாக நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வ தராஹும் யன்துரூன இலைக்க, நபியே அவர்கள் உங்களின் பக்கம் பார்க்கிறார்கள் என்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய அகமியத்தை விளங்கி உளமாற மகத்துவத்தோடு உங்களை பார்க்கவில்லை. மகத்துவத்தோடு விளங்கி பார்த்தார்களே என்றால், உங்களுடைய வார்த்தையை கேட்டார்களே என்றால் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். இந்த ஆயத்திற்கு மஹமூது சயீது ஸபீஹ் என்று சொல்லக்கூடிய இமாம் விளக்கம் சொல்கிறார்கள். யன்துரூன இலா பஷரியத்திக்க வ யன்ஸௌன ஹுசூசியத்தக்க, நபியே அவர்கள் உங்களை சாதாரண மனிதராக பார்க்கிறார்கள், நானும் மனிதன் நீயும் மனிதர் என்பதாக உங்களுடைய அந்த மனிதத்தன்மை வெளிரங்க மனிதனாக சாதாரண மனிதனாக அவர்கள் தங்களை போன்று உங்களையும் நினைத்து பார்க்கிறார்கள். வ யன்ஸௌன ஹுசூசியத்திக்க, உங்களுடைய பிரத்யேக தன்மை என்ன என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். வெளிரங்கத்திலே நாயகத்தை ஒரு மனிதனாக பார்ப்பது என்பது வேறு. மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் எந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கும் இல்லாத ஆற்றலை உடையவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் எத்தனை நபர்கள் இருந்தாலும் எந்த மலக்குக்கும் இல்லாத தனிப்பெரும் சிறப்பு அம்சத்தை பெற்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகத்தினுடைய படைப்பு மண் கலந்ததாகவும் ஆரம்பத்தில் ஒளியால் படைக்கப்பட்ட ஒளி கலந்ததாகவும், ஏன் இந்த மண்ணுக்கும் ஒளிக்கும் அல்லாமல் தன்னுடைய ஹுசூசியத்தால் பிரத்யேக தன்மை என்ற ஒரு ஹுசூசியத்து கலக்கப்பட்ட ஒரு படைப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பு இருக்கிறது. நாயகமே அவர்கள் மற்ற மனிதரை போன்று உங்களை பார்க்கிறார்கள், உங்களை அகப்பார்வையோடு உங்களுடைய அகமியத்தை விளங்கி பார்க்கவில்லை, எனவே அவர்கள் ஈமான் கொள்வதில்லை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். எனவேதான் அல்லாமா பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃபை எழுதியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை அப்படியே கவிநடையிலே புகழ்ந்தவர்கள் கூறுகிறார்கள், முஹம்மது பஷரு வலைஸ கல் பஷரி பல் ஹுவ யாகூத்து பைனல் ஹஜரி. சொல்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷருன், அவர்கள் மனிதர்தான், அவர்கள் மனிதர்தான். வலைஸ கல் பஷரி, மற்ற மனிதர்களைப் போன்று அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது. மற்ற மனிதர்களுக்கு ஷைத்தான் கெட்ட வசுவாசை போட்டு பாவத்தை செய்ய வைக்க முடியும், ஆனால் நாயகத்தினுடைய ஷைத்தானே நாயகத்திற்கு ஈமான் கொண்டு அடிபணிந்து நல்லதை தவிர வேறு எதையும் அந்த ஷைத்தானே ஏவ மாட்டான். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்கள் மனிதர் தான், ஆனால் மற்ற மனிதரை போன்று அது போன்றுதான் என்பதாக சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாமா பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். இரண்டாவது அடியிலே கூறுகிறார்கள், பல்ஹுவ யாகூத்து பைனல் ஹஜரி, மாறாக மாணிக்க கல் இருக்கிறது, விலை உயர்ந்த மாணிக்க கல், அதுவும் கல் வகையை சேர்ந்ததுதான். மண்ணாங்கட்டியாக இருக்கக்கூடிய கல்லாக இருக்கட்டும், பாறையால் உடைக்கப்பட்ட கரிங்கல்லாக இருக்கட்டும், நெருப்பூட்டப்பட்ட செங்கல் கல்லாக இருக்கட்டும், மாணிக்க கல்லாக இருக்கட்டும், எல்லாமே கல் வகையை சார்ந்ததுதான். ஆனால் அந்த மாணிக்க கல் மற்ற கல்லை போன்று கிடையாது. மாணிக்க கல்லையும் கல் வகையில் சார்ந்ததினால் அதுவும் சாதாரண கல் என்பதாக எப்படி நினைக்க முடியாதோ நினைக்க மாட்டோமோ உலகத்துடைய விஷயத்தில், அது போன்றுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக பிறந்தவர்கள், ஆனால் மற்ற மனிதரை போன்று முழுக்க முழுக்க என்பதாக நினைத்து விடக்கூடாது என்பதாக இமாம் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல் இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய இமாம், ஷாதுலியா தரீகாவினுடைய ஷேக், அஹ்லு பைத்தில் கட்டுப்பட்டவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை. அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு தடவை என்னுடைய மாணவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இந்த பைத்தை பாடி அதனுடைய விளக்கத்தை சொன்னேன். சுப்ஹானல்லாஹ்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகமியத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை விளக்கக்கூடிய எத்தனையோ ஏராளமான ஆயத்துகள் இருக்கின்றன. அந்த ஆயத்துடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய இந்த கவிதை நடையை நான் மாணவர்களுக்கு மத்தியிலே உபதேசமாக போதித்தேன். அன்று இரவு ஃபரஐத்து சய்யிதனா நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்று இரவு தூங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கனவிலே காட்சி தந்தார்கள். நாயகத்தை கனவில் காண்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஒரு கூட்டம் வரும், அவர்கள் என்னை பார்ப்பதற்காக கனவிலோ நினைவிலோ தன் மனைவி மக்கள் சொத்து சுகம் துனியா முழுவதையும் கொடுத்தாலும் நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் என்றால் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருப்பேன் என்று என் மீது அவ்வளோ முகப்பத்து வைத்த, என் மீது கனவிலே பார்ப்பதற்கு அவ்வளோ ஆசைப்படக்கூடிய, என் சொத்து முழுவதையும் சதக்கா செய்தால் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றால் நான் எல்லாவற்றையும் சதக்கா செய்து விடுவேன் என்று ஈமான் உள்ள ஒரு கூட்டம் வரும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, என்னை கண்டவர் அவர் என்னை தான் கண்டவர், என் உருவத்தில் கூட ஷைத்தான் உருவெடுக்க முடியாது என்பதாக சொன்னார்கள். மற்ற யாருடைய உருவத்தில் வேண்டாலும் வந்து நான் தான் அந்த நபர் இந்த நபர் என்று சொல்லலாம், நான் தான் இந்த மகான் அந்த மகான் என்பதாக சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். நாயகத்துடைய உருவத்தில் வந்து நான் தான் நபி, நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ஷைத்தானுக்கே சொல்வதற்கு அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பாக்கியம் நமக்கு எப்பொழுது கிட்டும் என்றால், நம் உடைய ஒவ்வொரு உறுப்பும் நாயகத்துடைய சுன்னத்தால், நாயகத்துடைய முஹப்பத்தால் நாயகத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும், பிறகுதான் அது கிடைக்கும். ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும். கண்ணிலே நாயகத்துக்கு பிடித்தமானதை தவிர, அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமானதை தவிர எதையும் பார்க்காமல் இந்த கண்ணை ஹராமை விட்டும் தடுத்து கொள்ளும் பொழுது கல்வில் உண்டான கண்ணை அகப்பார்வையை அல்லாஹ் திறப்பான். ஹராமை மொபைலிலேயோ ஹராமை பாட்டாக கேட்டுக்கொண்டோ காட்சியாக பார்த்து கொண்டோ இருப்பவர்களுக்கு நல்ல கனவும் வராது, நாயகத்தை காணக்கூடிய பாக்கியமும் கிடைக்காது. நம்முடைய சொல்லும் செயலும் உடைநடையும் பாவனையும் அனைத்து சுன்னத்தையும் ஹயாத்தாக எடுக்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், உளமாற முஹப்பத்தாக இருக்கும் பொழுது, உண்மையான முஹப்பத்தாக இருக்கும் பொழுது, நம் உயிரை விட மேலாக நேசிக்கும் பொழுது, எல்லா நேரமும் அவர்களுடைய சிந்தனையாகவே ஒன்றை பேசும் பொழுது, இதை பேசுவதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஹதீஸிலே அனுமதி இருக்கிறதா இல்லையா என்று ஒவ்வொன்றையும் பேசும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் நாயகத்துடைய முஹப்பத்தோடு இணைத்து மாறிவிட்டோமே என்றால் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், நான் மாணவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இந்த கவிதையை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் தான், ஆனால் மற்ற மனிதரை போன்று கிடையாது, மாணிக்கமும் கல்லுதான், மற்ற கல்லை போன்று அந்த மாணிக்கம் எப்படி கிடையாதோ என்ற இந்த கவிதையை படித்து மாணவர்களுக்கு விளக்கினேன். சுப்ஹானல்லாஹ், உளமாற படித்த கவிதை. அன்று இரவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கனவிலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், கது கஃபரல்லாஹு லக்க வலி குல்லி மன் காலஹா, அல்லாஹ் உம்மை மன்னித்து விட்டான். யாரெல்லாம் இந்த கவிதையை, இந்த உரை நடையை, இந்த கவிதை நடையை கூறுகிறாரோ அதனுடைய அர்த்தத்தை, இந்த குர்ஆனுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள். அது என்ன வார்த்தை? முஹம்மது பஷரு வலைஸ கல் பஷரி பல் ஹுவ யாகூத்துன் வலைஸ கல் ஹஜரி. கண்ணியமானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற முஹப்பத்து வைப்பதற்கல்லவா, அவர்களை புகழக்கூடிய பாக்கியம் இருக்கல்லவா, உயிருக்கு உயிராக நேசிக்கும் பொழுது அதிலே ஒரு சந்தோஷம் ஏற்படும். நபிமார்களை ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே புகழுகிறான். எத்தனையோ நபி வலிமார்களை புகழ்ந்து குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் நல்லவர்களை அல்லாஹ் பாராட்டிய நபர்களையும் புகழ்வது பாராட்டுவது தவறு என்று சொன்ன நாவுகள்
கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எந்த ஒரு ஈமான் கூட உள்ளத்தில் இல்லாதவனை தன்னுடைய இயக்கத்தினுடைய அரசியலுடைய தலைவனாக இருப்பதின் காரணமாக ஒரே நோக்கிலே அவனை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுது, அந்த அரசியலை பற்றி அந்த இயக்கத்தை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுது உள்ளம் ஆனந்தத்தால் துடிக்கிறது. ஆனால் நாயகத்தை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுது அதில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு சுவையும் இல்லாமல் ஆகிவிட்டது. இது எவ்வளோ பெரிய சாபக்கேடான விஷயம். ஈமான் தன் உயிரை விட மேலாக மதிக்கும் பொழுது, அல்லாவே புகழ்ந்த பொழுது, அகிலத்துக்கே அருட்கொடை என்று சொன்ன பொழுது, மூமின்களுக்கு அல்லாஹ் பெரிய உபகாரம் செய்ததே நாயகத்தை அனுப்பி வைத்தது தான் என்று சொன்ன பொழுது, இப்படிப்பட்ட நாயகத்தை அவர்கள் எல்லா விஷயத்திலேயும் முன்மாதிரியாக இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் பேச்சும் மூச்சும் அவர்களுடைய வியர்வையும் அவர்களுடைய உமிழ்நீரும் சுப்ஹானல்லாஹ் அவர்களுடைய ஒவ்வொரு உடலிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு திரவமும் மகத்தான அந்தஸ்துடையதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நாயகத்துடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, அதை வைத்து தவறாக விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குல், நபியே சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மித்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற மனிதர் தான், யூஹா இலைய, என் பக்கம் வஹி அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லுங்கள். இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? என்னை பின்பற்றுங்கள் என்பதாக நான் உங்களை சொல்லுகிறேன். உங்களை எப்படி பின்பற்ற முடியும்? நீங்கள் மனிதர் அல்லவே, மலக்குகளை போய் பின்பற்ற முடியுமா? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், மலக்கை நபியாக நாம் அனுப்பவில்லை. ஏன்? அவர்கள் நூறால் படைக்கப்பட்டவர்கள், இச்சை இல்லாதவர்கள், கோபம் இல்லாதவர்கள், முழுக்க முழுக்க என்ன சொன்னாலும் கட்டுப்படக்கூடியவர்கள். எனவே அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களை போன்று மனிதனாக இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுணர்வுகளும் கொண்டு அதை அடக்கி 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 அந்த ஷைத்தானுக்கு அடி கொடுத்து அந்த ஷைத்தானே ஒவ்வொரு தடவையும் பாவத்தை தூண்டும் பொழுது அடி வாங்கி, நான் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறேன், இனிமேல் எனக்கு மாறு செய்ய வேண்டாம், என்னை அடிக்க வேண்டாம் என்று மாறக்கூடியவன். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? குல் இன்னமா அன பஷரும் மித்லுக்கும், நபியே சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற மனிதர், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அதில் இரண்டு விதமாக எடுத்துவிடக்கூடாது. நாயகம் நம்மை போன்றவர்கள் என்று எடுக்கலாம். நானும் உங்களை போன்று என்று நபியை சொல்லுங்கள். ஆனால் நான் நபியை போன்று என்று சொல்லிவிடக்கூடாது. மாணிக்க கல் இனத்தை சார்ந்ததுதான் என்று சொல்லலாம். மற்ற கல்லை போய் இது மாணிக்கத்தை போன்று என்று சொல்ல முடியாது. அது போன்ற நாயகம் நம்மை போன்றவர்கள் தான் மனிதர் என்ற ரீதியில். ஆனால் நாம் நாயகத்தை போன்று என்பதாக அர்த்தத்தை தவறாக விளங்கி கொண்டதன் காரணமாகத்தான் நானும் நபியும் சமம்தான், எந்த வித்தியாசமும் இல்லை, அவர்களுக்கு எப்படி அந்த அகப்பார்வை கிடைக்கும், அவர்களுக்கு எப்படி மறைவான ஞானத்தை சொல்ல முடியும் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஹதீஸிலே, சஹீஹான ஹதீஸிலே வந்த ஏராளமான சம்பவங்களை மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் நாயகத்துடைய மகத்துவத்தை விளங்கவில்லை, இந்த குர்ஆன் இந்த வசனத்துக்கு தெளிவான விளக்கத்தை விளங்கவில்லை என்பதாக அர்த்தம். கண்ணியமானவர்களே, எந்த ஒரு உடல் உறுப்பிலேயோ எந்த ஒரு விஷயத்திலேயோ நாயகம் நம்மை போன்று, நாமும் நாயகத்தை போன்று ரெண்டும் சமம் என்ற ரீதியில் எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொன்றிலையும் அல்லாஹு தஆலா பல பிரத்யேக தன்மையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்திருக்கின்றான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதாக சொல்லுவார்கள் தமிழிலே. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜத் தொழுதுவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள். தூங்கியதற்கு பிறகு ஃபஜ்ருக்கு பாங்க் சொன்னதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு செல்லுவார்கள். அப்படி செல்லும்போது சில நேரத்தில் மக்களுக்கு தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த மகிமையை காட்டுவதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்யாமல் தொழுவார்கள். தூங்கினால் ஒழு முறிந்துவிடும், அது பொது சட்டம், யோகபித்த சட்டம், மாற்று கருத்து கிடையாது. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, நீங்கள் தூங்குகிறீர்கள், ஒழு இன்றி தொழுகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி. புகாரிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, நான் ஒரு நாள் கூட, ஒரு நொடி கூட
என் உள்ளத்தோடு சேர்ந்து தூங்கியது கிடையாது. வெறுமனே கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருப்பேனே தவிர என் உள்ளம் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே அல்லாஹ்வுடைய பயத்தால் துடித்து கொண்டே இருக்கும். தொழுகும் பொழுது கூட உரலை ஆட்டினால் மாவு அரைக்கும் பொழுது கிர் கிர் என்று சவுண்டு வரும் அல்லவா, அது போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகும் பொழுது வாயிலிருந்து அல்லாமல் உள்ளத்திலிருந்து அந்த சப்தம் வரும் என்பதாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு நாள் கூட நான் கல்போடு சேர்ந்து தூங்கவில்லை, வெறுமனே கண்ணை மூடிக்கொண்டுதான் படுத்திருப்பேன். எனவேதான் ஒரு செய்யவில்லை. இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பிரத்யேக தன்மை என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஒரு தடவை கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம்தான் ஓரிரு நாட்களில் வர இருக்கிறது. நாயகத்துடைய வரலாறு தமிழ்லேயோ யார் யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அதில் உண்டான புஸ்தகங்களை அதிகமாக படியுங்கள். அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய சிறப்பு அம்சத்தை விளங்க நம்மை அறியாமல் ஈமான் பரிபூர்ணமாகிவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய உண்மையான அந்தஸ்தை, அஹ்மியத்தை விளங்கி அவர்களுடைய அந்த உண்மையான உயிருக்கு மேலான முஹப்பத்தோடு ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.